அப்படியே பிடிச்சிக்க ஜம்முன்னு உட்காந்துக்க நீ சேர்ல சார் நீங்க எங்க சைடு கொடுத்துருக்கேன். சூப்பர் சார் சூப்பர் சார். வா 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 அப்படியே உட்காரு. வா 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 நீங்க லூஸ் விடுங்க சார், நீங்க லூஸ் விடுங்க சார். கயிறு லூஸ் பண்ணு. அப்படியே இல்லை கீழே கீழே எடுக்கலாமா? இல்லை தேவை நைட்டு இறங்கிடு. அப்படியே இறங்கிடு. கொஞ்சம் வெளியே வந்து இந்த பக்கம் நிற்காது கேட்டுக்கு நீங்கள் போங்க. நல்லா தோட்டி விடுங்க உடம்ப. என்னை காப்பாத்துங்க என்று 40 அடி ஆழ கிணற்றிலிருந்து கேட்ட பெண்ணின் அலறல் சத்தம். சென்னையின் மிக முக்கியமான பரபரப்பான பகுதியிலிருந்து 40 அடி ஆழ கிணற்றுக்குள் கேட்ட பெண்ணின் அலறல் சத்தத்தால் அக்கம் பக்கத்தினர் உறைந்து போயினர். டிநகர் மேட்லி 2வது தெருவில் வசிச்சு வரவங்க தான் 45 வயசான சுமதி. தன்னோட வீட்டோட பக்கத்துல இருந்த 40 அடி ஆழம் கொண்ட கிணத்துல தவறுதலா கீழே விழுந்திருக்காங்க. அந்த கிணற்றுல 30 அடி வரைக்கும் தண்ணீர் நிரம்பி இருந்திருக்கு. இதனால பெண்மணி அதுக்குள்ள இருந்து ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்க. யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால டிநகர்ல இருக்கிற தீயணைப்பு மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவலின் பேர்ல சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்காங்க டிநகர் தீயணைப்பு துறையினர். ரொம்ப வித்தியாசமான முறையில பெண்மணியை மீட்டிருக்காங்க. கயிறு மூலமா நாற்காலிக்கு முடி போட்டு கீழே இறக்கி உயிருக்கு போராடிட்டு இருந்த சுமதியை மீட்டிருக்காங்க. துரிதமா செயல்பட்டு பெண்மணியை மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை குவிச்சிருக்காங்க. அதே சமயத்துல விழுந்த பெண்மணியும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இன்றுதான் விண்ணிலே பாய்கிறேன், வெண்ணிலா வெளிச்சத்தில் காய்கிறேன், என்னவோ என்னிலே வண்ணமா பக்கம் நீ வந்ததால் திக்கெல்லாம் வெள்ளி மீனே, நீ தஞ்சமே உன்னை நீ தந்ததால் முள்ளெல்லாம் முல்லை தேனே.